வந்து எதிர்பார்த்தத விட சூப்பரா இருக்கு. ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ஃபைட் சீன் இருக்கு, சூப்பரா நடிச்சிருக்காரு. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். விடியல் அமைச்சர்களின் இருண்ட பக்கங்கள். புது ரூட்டில் பாரதிய ஜனதா வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபீன் வரும் 12, 13ஆம் தேதிகளில் பிரச்சாரம் செய்கிறார். தமிழகம் வரும் நிதின் நபீன் மதுரை தெற்கு, சாத்தூர், ராமநாதபுரம், தஞ்சை, அறந்தாங்கி, கந்தர்வக்கோட்டை ஆகிய இடங்களில் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக ஓட்டு சேகரிக்கிறார். இந்த சூழலில் விடியல் அமைச்சர்களின் இருண்ட பக்கங்கள் என்ற வீடியோவை வெளியிட்டு பாரதிய ஜனதா பிரச்சாரம் செய்கிறது. இது தொடர்பாக பாரதிய ஜனதாவினர் கூறியதாவது: பாரதிய ஜனதா தரப்பில் திமுக ஃபைல்ஸ் என்ற திமுக அமைச்சர்களின் சொத்து பட்டியல்கள் வெளியிடப்பட்டன. இவை மக்களின் கவனத்தை ஈர்த்தது. இப்போது ஒவ்வொரு அமைச்சரும் திமுகவில் சேர்ந்தது முதல் இதுவரை அவர்கள் மீதுள்ள வழக்குகள், குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட தகவல்களுடன் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் பொன்முடி தொடர்பான வீடியோ வெளியிடப்பட்ட நிலையில் தொடர்ந்து ஒவ்வொரு அமைச்சரின் வீடியோவும் வெளியாகும். விடியல் அமைச்சர்களின் இருண்ட பக்கங்களும் மக்களிடையே நல்ல ரீச் ஆகும் என்றனர். சீமான் தொகுதியில் விஜய் பிரச்சாரம். காரைக்குடியில் உச்சகட்ட பரபரப்பு. விஜய் வர்சஸ் சீமான், சூடுபிடிக்கும் அரசியல் களம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடும் காரைக்குடி தொகுதியில் அவரை எதிர்த்து போட்டியிடும் தாவேக வேட்பாளரை ஆதரித்து தாவேக தலைவர் விஜய் இன்று பிரச்சாரம் செய்கிறார். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காரைக்குடி உள்ளிட்ட தொகுதிகளில் தாவேக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து காரைக்குடி புதிய பஸ் ஸ்டாண்ட் அருகே நடைபெறும் கூட்டத்தில் விஜய் இன்று பிரச்சாரம் செய்கிறார். இதற்காக சென்னையிலிருந்து தனி விமானத்தில் மதுரை சென்று அங்கிருந்து சாலை வழியே காரைக்குடிக்கு விஜய் செல்கிறார். காரைக்குடியில் விஜயின் பிரச்சாரத்துக்கு இன்று மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை மாவட்ட தேர்தல் அதிகாரி அனுமதி அளித்துள்ளார். பிரச்சாரத்தின் போது 20 டாக்டர்கள், 200 தன்னார்வலர்கள் வாக்கி டாக்கியுடன் இருக்க வேண்டும். இலவச பொருட்கள் வழங்கக்கூடாது, போக்குவரத்திற்கு இடையூறு செய்யக்கூடாது என்பது உள்ளிட்ட 37 நிபந்தனைகள் தேர்தல் அதிகாரிகள் விதித்துள்ளனர். விஜய் பிரச்சாரம் செய்யும் இடங்களில் மரங்களில் தொண்டர்கள் ஏறுவதை தடுக்கும் வகையில் மரங்களை சுற்றி தகர ஷீட் போடப்பட்டது. அங்குள்ள டிரான்ஸ்பார்மரை சுற்றிலும் தடுப்பு அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தூத்துக்குடியில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் மீறப்பட்டதாக 12 வழக்குகள் பதியப்பட்டன. திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடியில் நேற்று முன்தினம் விஜய் பிரச்சாரம் செய்தார். அவர் ரோட் ஷோ நடத்திய போது அவர் வாகனத்தை பின்தொடர்ந்து பைக்கில் சென்றவர்களால் 5 இடங்களில் விபத்து ஏற்பட்டு 15 பேர் காயமடைந்தனர். இதேபோல விஜய் பிரச்சாரத்தின் போது தேர்தல் அதிகாரி விதித்த நிபந்தனைகளை மீறியதாக புகார் எழுந்தது. பொது இடங்களில் கட்சி கொடியை பயன்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு செய்து அளித்த புகாரில் 12 வழக்குகள் பதியப்பட்டன. ஓட்டுப்பதிவில் புதுச்சேரி புதிய சாதனை. புதுச்சேரி சட்டசபை தேர்தல் ஓட்டுப்பதிவு நேற்று நடந்தது. காலை 7 மணிக்கு ஓட்டுப்பதிவு தொடங்கிய நிலையில் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஓட்டுகளை பதிவு செய்தனர். அங்கு ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணிக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. இது தவிர நாம் தமிழர் கட்சி, தவேக, நேய மக்கள் கழகம் கூட்டணியும் களத்தில் உள்ளன. இதனால் புதுச்சேரியில் 4 முனை போட்டி நிலவுகிறது. அங்கு மொத்தம் 294 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மாலை 6 மணியுடன் ஓட்டுப்பதிவு நிறைவடைந்தது. இந்நிலையில் முன் எப்போதும் இல்லாத வகையில் புதுச்சேரியில் 91.23% ஓட்டுகள் பதிவாகி புதிய வரலாறு படைத்துள்ளது. இது முன் எப்போதும் இல்லாத வகையில் புதிய உச்சமாகும். கடந்த 2021 சட்டசபை தேர்தலின் போது புதுவையில் மொத்தம் 83.4% ஓட்டுகள் பதிவானது குறிப்பிடத்தக்கது. தமிழக பாஜகவில் கோஷ்டி பூசல். அண்ணாமலை ஆதரவாளர்கள் அதிருப்தி. கோவத்தில் கொந்தளித்த கோயல். அதிமுக கூட்டணியில் 27 தொகுதிகளில் பாஜக போட்டியிடுகிறது. பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை வாங்காமல் கட்சியை இல்லாத திமுகவினரின் கோட்டை எனப்படும் தொகுதிகளை வாங்கியதாக கட்சிக்குள் பூகம்பம் வெடித்தது. வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட போதும் பிரச்சினை வெடித்தது. அண்ணாமலை அவரது ஆதரவாளர்களுக்கு போட்டியிட வாய்ப்பளிக்கவில்லை என சமூக வலைதளங்களில் பாஜகவினரே அதிருப்தியை வெளிப்படுத்தினர்.
சென்னையிலேயே முகாமிட்டு தேர்தல் பொறுப்பாளர்களான மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அதிருப்தியில் இருந்த மாநில இளைஞரணி தலைவர் சூர்யா உள்ளிட்டோரின் வீடுகளுக்கே சென்று சமாதானப்படுத்தினார். மாநில பொதுச் செயலர் பி முருகானந்தம், மாநில துணைத் தலைவர்கள் டால்பின் ஸ்ரீதரன், மா வெங்கடேசன், மாநில செயலர் அஸ்வத்தாமன் உள்ளிட்டோரையும் சந்தித்து பேசினார். ஒரு வாரத்திற்கு மேலாக தமிழகத்தில் முகாமிட்டு கட்சி நிர்வாகிகளை சந்தித்த பியூஷ் கோயல், என் சொந்த மாநிலமான மகாராஷ்டிரா பாஜவில் கோஷ்டிகள் அதிகம். மாநில அளவில் மட்டுமல்லாது மாவட்ட அளவிலும் கோஷ்டிகள் இருக்கும். அங்கு பாஜ ஆட்சியில் இருப்பதாலும் வலுவான ஓட்டு வங்கி இருப்பதாலும் கோஷ்டிகளால் கட்சிக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. தமிழகத்தில் பாஜ வளரும் கட்சி. ஆனாலும் மகாராஷ்டிராவை விட அதிக கோஷ்டிகள் உள்ளன. கோஷ்டி பூசலில் ஏற்கனவே மிஞ்சிவிட்டீர்கள் என வருத்தத்துடன் கூறியதாக பாஜ நிர்வாகி ஒருவர் தெரிவித்தார். எம்ஜிஆர் கோவிலில் துரைமுருகன் வழிபாடு, அதிமுக ஓட்டுக்கு குறி. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த தொண்டான் துளசி கிராமத்தில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ரகுபதியின் மகன் முரளி முன்னாள் முதல்வர் எம்ஜிஆருக்கு கோவில் கட்டியுள்ளார். இந்த கோவிலில் நேற்று முன்தினம் இரவு காட்பாடி தொகுதி திமுக வேட்பாளரான அமைச்சர் துரைமுருகன் தரிசனம் செய்தார். கோவிலில் எம்ஜிஆர் சிலைக்கு துரைமுருகன் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்தார். பின் துரைமுருகன் கூறும்போது, எம்ஜிஆரின் நற்குணங்கள் மற்றும் ஈகை குணம் பற்றி அனைவரும் அறிவர். யாராவது அவருக்கு துன்பம் கொடுத்தால் கூட அடுத்த நாளே அதை மறந்து அவரோடு நட்பாக பழகக்கூடியவர். அரசியலில் எதிர் துருவங்களாக இருந்தாலும் மனிதநேயம் மற்றும் தனிப்பட்ட நட்புக்கு எம்ஜிஆர், கருணாநிதி இருவருமே முக்கியத்துவம் கொடுத்தனர் என்றார். அதிமுக ஓட்டுகளை குறிவைத்தே எம்ஜிஆர் கோவிலுக்கு துரைமுருகன் சென்றதாக கூறும் திமுகவினர், நடிக்க ஆசைப்பட்ட துரைமுருகனை சட்டம் படிக்க வைத்தவர் எம்ஜிஆர். அதனால்தான் எம்ஜிஆர் கோவிலுக்கு சென்றார். கடந்த 1984 தேர்தலில் தன்னை தோற்கடித்த அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ரகுபதியின் மகன் முரளி கட்டிய கோவிலில் துரைமுருகன் வழிபட்டது அதிமுக மற்றும் எம்ஜிஆரின் தீவிர விசுவாசிகளின் ஓட்டுகளையும் குறிவைத்துதான் என்றனர். இதற்கிடையே கடந்த தேர்தலில் துரைமுருகனிடம் வெறும் 746 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த ராமு இந்த முறையும் அதிமுக வேட்பாளராக போட்டியிடுகிறார். இந்த முறை அவர் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதால் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற கட்டாயத்தில் துரைமுருகன் இருக்கிறார் என அதிமுகவினர் தெரிவித்தனர். கட்சி கொடியோட வந்தா துட்டு, இல்லனா நடைய கட்டு, கூட்டணி கட்சியினர் கதறல். தேர்தல் பிரச்சாரத்திற்கு வேட்பாளர்களுடன் வரும்போது உங்கள் கட்சியின் கொடியை கையில் ஏந்தி வர வேண்டும். எத்தனை கொடிகள் எங்கள் கண்ணில் படுகிறதோ அந்த எண்ணிக்கைக்கு தான் உங்களுக்கு பணம் வழங்கப்படும் என திமுக நிர்வாகிகள் கராராக நடந்து கொள்வதால் கூட்டணி கட்சியினர் அதிருப்தி அடைந்துள்ளனர். இதுகுறித்து திமுக கூட்டணி கட்சியினர் கூறியதாவது: திமுக கூட்டணியில் 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் உள்ளன. திமுக வேட்பாளர்களை ஆதரித்து ஒவ்வொரு கட்சியின் நிர்வாகியும் தங்களுடன் 10 முதல் 20 தொண்டர்களை அழைத்து சென்று திமுகவினருடன் இணைந்து பிரச்சாரம் செய்கின்றனர். இப்பணியில் திமுகவினருக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தருகின்றனர். கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளுக்கு 500 ரூபாய் தருகின்றனர். எங்களுடன் வரும் தொண்டர்களுக்கும் பணம் கேட்டால் திமுகவினர் தர மறுக்கின்றனர். இது தொடர்பாக வேட்பாளர்களிடம் கேட்டால் கட்சியின் வார்டு செயலர், பகுதி செயலர்களை சந்திக்கவும் உங்களுக்கு வேண்டியதை அவர்கள் செய்து தருவர் என்கின்றனர். அவர்களை சந்தித்தால் உங்கள் கட்சிக்கு இந்த பகுதியில் தொண்டர்களே கிடையாது, நீங்களோ 10 பேரை அழைத்து வந்தேன், 20 பேரை அழைத்து வந்தேன் என்று கூறி அனைவருக்கும் பணம் கேட்கிறீர்கள். எங்களை விட நீங்கள் அதிக தொண்டர்களை அழைத்து வந்து விட்டீர்களா? வேட்பாளருடன் வரும்போது உங்கள் கட்சி கொடியை கையில் ஏந்தியபடி பிரச்சாரத்திற்கு வர வேண்டும். உங்கள் கொடி எத்தனை தருகிறதோ அதை எங்கள் ஆட்கள் கணக்கெடுத்துக் கொள்வர். அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப மட்டுமே பணம் தருவோம் என்று கராராக கூறுகின்றனர். இதை எங்கள் கட்சி தலைமைகளிடமும் தெரிவித்துவிட்டோம் என்று கூறினர். மலை மாவட்டங்களில் இடியுடன் மழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வானிலை மையத்தின் அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழகம், ஆந்திரா, தெலங்கானா, ஒடிசா மாநிலங்களின் மேல் வளிமண்டலத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் உள் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் முதல் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்று அதில் கூறப்பட்டுள்ளது.